புனித வள்ளி அல்லது திருப்பாடுகளின் வள்ளி என்றும் நாங்கள் சொல்லுவோம். இந்த நாளிலே எங்கேயும் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட மாட்டாது. ஆலயம் ஒரு வெறுமையாக இருக்கும், அமைதியாக இருக்கும். நற்கருணை பிள்ளை வெறுமையாக கதவுகள் அகல துறந்திருக்கும். திருப்பிடமும் வெறுமையாக, துணிகளோ மெழுகுவர்த்திகளோ எதுவுமின்றி வெறுமையாக இருக்கும். ஒரு அமைதியான வெறுமையான நாள், ஆனால் ஒரு மகத்துவமான புனிதமான நாள். நாங்கள் ஆலயத்துக்கு வழிபாட்டுக்கு போகிற பொழுது ஒரு விதமான அமைதி எங்களுக்கு இயல்பாகவே வரும். எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனும் மனிதனுமானவர் எங்களுக்காக இறந்த நாள். அந்த துக்கம் இயல்பாகவே எங்களுடைய மனதில் இருக்கும். இந்த நாளிலே நாங்கள் விசேஷித்த விதமாக திருச்சபை எங்களுக்கு கூறுவது உணவை தவிர்ப்பும் இறைச்சி வகைகள் தவிர்ப்பும் ஒரு ஒருத்தல் மனநிலையோடு மௌனமாக இந்த நாளை நாங்கள் அனுசரிக்கிறோம். இந்த ஒருத்தல் மனநிலை அல்லது ஒரு தவ மனநிலை எதற்கென்றால், கிறிஸ்துவனுடைய பாடுகளோடு நாங்களும் ஒத்துழைக்கின்றோம், அவரோடு கூட நாங்கள் நடக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும், மற்றது இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏதோ ஒன்றை எதிர்நோக்கி நாங்கள் ஆர்வத்தோடு காத்திருக்கின்றோம். இந்த நாள் ஒப்புரவு மன்னிப்புக்கு அடையாளமான ஒரு நாள். நாங்கள் இறைவனோடு எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை கேட்டு அவரோடு ஒப்புரவாகி இறை உறவிலே வளர்கின்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு. அதோடு புனித வழியிலே சில அம்சங்களை நாங்கள் அனுசரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று மௌனம், தொலைக்காட்சி, வேறுபட்ட காரியங்கள், வீண் கதைகளை தவிர்த்து அமைதியிலே ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கவும் தியானிக்கவும் சிபத்தில் இணைந்திருக்கவும் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். ரெண்டாவது திருவிவிலியத்திலிருந்து ஒரு வசனமாகிலும், சிறப்பாக யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்கின்றது, தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன்னுடைய ஒரே மகனையே கடவுள் உலகிற்கு அளித்தார். அந்த அன்பு, அவருடைய அன்பு வெளிப்படுகின்ற இந்த திருவசனத்தை நாங்கள் பாடமாக்கலாம் இந்த நாளிலே. இது ஒரு மன்னிப்பின் நாள், ஒப்புரவின் நாள் என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். ஆகையால் உங்களுடைய மன்னிப்பு தேவையான ஒரு ஆளுக்காக, ஒரு ஆளிலே உங்களுக்கு ஒரு பகை உணர்வு இருக்குது, அவரை மன்னிக்க முடியாமல் இருக்குது என்றால் இந்த புனித வள்ளியிலே அவருக்காக நாங்கள் செபிக்கலாம்.